ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. இதெல்லாம் குட் கிரிக்கெட்டர்ஸ், கிரேட் கிரிக்கெட்டர்ஸ். ஏபி டிவிலியர்ஸ் எனக்கு கடவுள். சார், கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. பேப்பர்ஸ் விடுங்க, இந்த புக்கையும் விடுங்க. லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் யூ. உங்க வாயாலே கேட்கலாம். யார் அவன்? ஹீரோவா இல்ல வில்லனா? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? கொஞ்சம் சொல்லுங்க, என்ன பார்த்தீங்க? And that definitely makes a deadly weapon. He was Mr. 360 and he really lived up to that reputation. Whenever he came out to bat, no bowler could actually bowl the way he did because he always had every shot in the book. ஆத்திரத்துல சரித்திரத்தை உருவாக்கிட முடியாது. இவனுங்களை இது வரைக்கும் யாரும் தொட்டதும் இல்ல, தொட போறதும் இல்ல. ABD has never scored in the most crucial games across the world, be it World Cups, be it Champions Trophies, be it IPL. ஆனா இப்போ காட்டு தீயே பத்திக்கிச்சு. There was only one person who could bring down KGF, and that was Rocky himself. Today I'm going to be making a big announcement, a very emotional announcement that I'm finished with all formats and all cricket all around. மறந்தாய் பிரிந்தாய் நியாயமில்லை, தொலைந்தேன் தனியே யாருமில்லை, நீ நிஜந்தானா இல்லை நிழல்தானா, பதில் கேட்கிறேன் கிடைக்காதா, நம் ஞாபகங்கள் அதை நினைத்திருப்பேன், என்னை தேடியே திரும்பாதா, காதல் நீ காயம் நீ நீ காணல் நீயே மறைந்தாயே, வேஷம் நீ பொய்கள் நீயே மாற்றம் நீ நான் உடைந்தேனே. வரும்போது யாரும் எதையும் எடுத்துட்டு வர மாட்டாங்க, போகும்போது யாரும் எதையும் எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அவன் எப்படி வாழ்ந்தாங்கிறத நான் எழுதுறேன். நீங்க சொன்ன மாதிரி அவன் ஒரு கேங்ஸ்டர் இல்ல சார், ஒத்தையா வந்து புகுந்து அடிச்ச மான்ஸ்டர். He's a mama's boy, the ladies love him. Doesn't make him any sin, but that dick boom, goes a bullet in one's brain. And let the man's head to boom. You try to pull him down, you never miss him off. Everybody is a gangster. Till you see the monster. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஓய்வு பெற்ற நட்சத்திர வீரர்கள் விளையாடும் உலக லெஜெண்ட்ஸ் சாம்பியன்ஷிப் தொடரில்
தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டனாக விளையாட உள்ளதாக அறிவித்துள்ளார்.